மாலைமலர்.com வாசகர்களுக்கு வணக்கம். திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க கோரி கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். 2000 ஆண்டுகளாக தமிழ் மொழிக்கு காவல் அரணாக விளங்கிய திருக்குறளுக்கு பெருமை சேர்க்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் கடமை. அந்த வகையில் கவிஞர் எடுக்கும் இம்முயற்சிக்கு தமிழக மக்கள் இனம் கடந்து மொழி கடந்து அனைவரும் முன்முயற்சி எடுக்க வேண்டும் என்பதே மாலைமலர்.com வேண்டுகோள். அவரது கவிஞரின் பேட்டியை தற்போது காண்போம். தமிழ் மொழியை இன்றும் என்றும் உயிரோட்டமாக வைத்திருப்பது நீங்கள் எழுதிய பாடல்களே. அதைப்போல திருக்குறளை தேசிய நூலாக்க நீங்கள் எடுக்கும் முயற்சியே அதை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு உயிரோட்டமாக வைத்திருக்கும் என்பதில் துளியும் ஐயமில்லை. அந்த வகையில் திருக்குறளை தேசிய நூலாக்க இளைஞர்கள் என்னென்ன நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? உங்கள் கேள்வியை நான் 3 பகுதிகளாக பிரித்துக் கொள்கிறேன். முதலில் சொன்னீர்கள் தமிழ் மொழியை உயிரோட்டமாக வைத்திருப்பவை உங்கள் பாடல்கள் என்று சொன்னீர்கள். உங்கள் பாராட்டுக்கு நன்றி என்ற போதிலும் அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ் மொழியை உயிர்ப்போடு வைத்திருப்பவர்கள் தமிழர்கள். தமிழ் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ தமிழர்களால் தமிழ் எங்கெல்லாம் வீட்டு மொழியாக, பயிற்று மொழியாக, அலுவல் மொழியாக, அன்றாட மொழியாக தமிழர்கள் பயன்படுத்துகிறார்களோ அங்கெல்லாம் தமிழ் உயிர்ப்போடு இருக்கிறது. 2000 ஆண்டுகளாக எழுதப்பட்டு வந்த இலக்கியங்களும் இலக்கணங்களும் தமிழை கட்டிக்காக்க நம் முன்னோர்கள் கொண்ட முயற்சிகளும் தமிழை இன்னும் உயிர்ப்போடு வைத்திருக்கின்றன. அந்த வகையில் என் பாடல்களும் அந்த தமிழோடு சேர்ந்து கொள்கின்றன என்று சொல்லலாம் என்றுதான் நான் கருதுகிறேன். உங்கள் பாராட்டை நான் முழுமையாக இல்லை என்றாலும் அன்பாக ஏற்றுக்கொள்கிறேன். 2வது கருத்து, திருக்குறளை மேம்படுத்துவதற்கு இளைஞர்கள் என்னென்ன வழிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னீர்கள். திருக்குறள் என்பது பாடப்புத்தகத்தில் மட்டும் பயிற்றுவிக்கப்படுகிற பாடத்திட்டத்தின் செய்யுள் வடிவம் என்று கருதி மட்டும் நாம் ஒதுக்கிவிடக் கூடாது. திருக்குறள் என்பது தமிழர்களின் தத்துவ அடையாளம். திருவள்ளுவரை நாம் உயர்த்தி பிடிப்பதன் நோக்கமே தமிழர்களுக்கு ஓர் அறிவு அடையாளம் வேண்டும் என்ற சுயநலம்தான். அதற்கு வள்ளுவ பெருமான் 2000 ஆண்டுகளாக தமிழர்களுக்கு உதவி செய்து வந்திருக்கிறார் என்றே தோன்றுகிறது. இளைஞர்கள், குறிப்பாக கணிப்பொறி கற்ற இளைஞர்கள், அவர்களுக்கு ஒரு வார்த்தை. காகிதம் என்ற ஊடகத்தை தாண்டி வலைத்தளம் என்ற ஊடகத்திற்கு சென்றுவிட்ட இளைஞர்களுக்கு ஒரு வார்த்தை. நீங்கள் எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளுங்கள். தாய்மொழியை கற்றுவிட்டு மற்ற மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த தாய்மொழியின் பெருமைகளை உணர்ந்து கொண்டால் ஒழிய நம்முடைய அறிவு விசாலமாக முடியாது என்றே எனக்கு தோன்றுகிறது. திருக்குறளை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். 3 வயதிலிருந்து பிள்ளைகளுக்கு திருக்குறளை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். மொழி என்பது எழுத்தல்ல, ஒலிதான் மொழி. ஒலியிலிருந்துதான் எழுத்து பிறந்தது. எனவே ஒலி வடிவில் தமிழ் புழங்கட்டும், புழங்க விடுங்கள். உங்கள் மற்ற மொழி நண்பர்களுக்கு தமிழ் இலக்கியத்தை ஆங்கிலத்தில் அறிமுகம் செய்து வையுங்கள். திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்பதை ஒரு பெரிய வேண்டுகோளாக தமிழ் சமுதாயம் வைத்திருக்கிறது. அதற்கு நீங்கள் எப்படி பயன்பட வேண்டும் என்றால், உலகம் முழுக்க இருக்கிற கணிப்பொறி கற்ற இளைஞர்கள் வலைத்தளத்தில் இந்த கருத்தை மீண்டும் 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 உயர்த்தி பிடித்துக் கொண்டே இருந்தால் என்றாவது ஒரு நாள் மத்திய அரசின் காதுகளில் அது அழுத்தமாக விழும். அந்த அறிவிப்பு ஒரு நாள் நிகழவே நிகழும். இம்முயற்சியில் திரைக்கலைஞர்கள் எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? திரைக்கலைஞர்களும் தமிழர்கள் தானே, அவர்களுக்கு இந்த பங்கு உண்டுதானே. இந்த நேரத்தில் திருக்குறளை ஊடகங்களில், திரைப்படங்களில் அதிகமாக பயன்படுத்திய மூத்த கலைஞர்களுக்கெல்லாம் என் வணக்கத்தையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் திருக்குறளை திரைப்பட வசனங்களில் உயர்த்தி பிடித்திருக்கிறார். இயக்குனர் சிகரம் பாலச்சந்திரன் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். அவருடைய முத்திரையே திருவள்ளுவர். முத்திரை வாசகமே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. எனவே இது போன்ற மூத்த கலைஞர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே என்று பாடிய TMS அவர்களை, அதற்கு நடித்து உயிர் ஊட்டிய சிவாஜி அவர்களை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு நினைவு கூறுகிறேன்.
நிகழ்கால திரையுலகம் தமிழை விட்டு கொஞ்சம் தள்ளி நிற்பதாக நான் நினைக்கிறேன். ஆனால் இளைஞர்களே, உங்களுக்கு ஒரு வார்த்தை, நம்முடைய இன்றைய ஊட்டமெல்லாம் மொழி கொடுத்தது, இனம் கொடுத்தது. எனவே எங்கெங்கு வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் கூட நீங்கள் திருக்குறளை வசனங்களில், திருக்குறளை பாடல்களில் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் கூட நேருக்கு நேர் என்ற திரைப்படத்தில் கண்டு கேட்டு உண்டுயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் இவளின் கண் உண்டு என்று எழுதியிருக்கிறேன். திருக்குறள் காமத்துப்பாலை நான் மேற்கோள் காட்டி அந்த பாடலில் பயன்படுத்தி இருக்கிறேன். இப்படி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திருக்குறளுக்கு ஒரு அடையாளம் கொடுங்கள் என்று அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். முப்பாலை பற்றி நீங்கள் கூறுவதே மிக அழகாக இருக்கும். அதை பற்றி சிறிது கூறுங்கள். வடமொழியில் தர்மார்த்த காம மோட்சம் என்று 4 வகையாக பிரிக்கிறார்கள். தர்மம், அர்த்தம், மோட்சம், அப்புறம் தர்மார்த்த காமம், மோட்சம் 4ஆக பிரிக்கிறார்கள். இந்த மோட்சத்தின் மீது, மோட்சம் என்பது கற்பனை, இந்த மோட்சத்தின் மீது திருவள்ளுவருக்கு நம்பிக்கை கிடையாது. அவர் தர்மார்த்த காமம் என்று வடமொழியில் சொல்லுவதை அறம் பொருள் இன்பம் என்று மட்டும் வைத்தார். அந்த மோட்சம் என்றால் கற்பனை வந்து விடுகிறது. அந்த மோட்சம் என்பது நிகழ்காலத்திற்கு பயன்படாத விஷயமாக இருக்கிறது. எனவே மோட்சத்தை தவிர்த்து விட்டு அறம் பொருள் இன்பம் என்று வைத்த அந்த பாகுபாட்டுக்காகவே திருவள்ளுவரை நான் ஒரு பகுத்தறிவு பாவலர் என்று பாராட்டுகிறேன். கர்மா படத்தில் குரலுக்கு குரல் கொடுத்த உங்கள் அனுபவம் பற்றி கர்மா படத்தில் ஊழ்வினை பற்றி ஒரு அதிகாரம் வேண்டும் என்று நண்பர்கள் கேட்டார்கள். நான் அவர்கள் எழுதி கொடுத்திருக்கிறேன். புதிதாக 10 குறள் எழுதியிருக்கிறேன் நிகழ்காலத்திற்கு ஏற்ற மாதிரி. அந்த 10 குறள்களும் ஊழ்வினை என்று சொல்வதை விட ஊழ்வினையை எப்படி வெற்றி கொள்வது என்பது குறித்தும் அதில் நான் எழுதியிருக்கிறேன். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது உயற்றுபவர் என்று வள்ளுவர் தான் எழுதியிருக்கிறார். அந்த ஊழ்வினையை பற்றி நவீனமாக 10 குறள் எழுதியிருக்கிறேன். அதை எழுதிய போது எனக்கு ஒன்று தோன்றியது, திருக்குறள் தோன்றி 2000 ஆண்டுகள் கடந்து விட்டன. அதில் பல கருத்துக்கள் இன்றும் நின்று நிலவுகின்றன, என்றென்றும் நின்று நிலவும், எல்லா காலத்திற்கும் பொதுவாகவே இருக்கும். ஆனாலும் கூட சில குறட்பாக்களை சில நிகழ்கால தமிழ் இளைஞர்கள் இந்த குறள் இந்த நிகழ்காலத்திற்கு பொருந்துமா, எங்கள் வாழ்வியலுக்கு பொருந்துமா என்று கேட்கிறார்கள். அப்படி கேட்கிறவர்களுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்றால், திருக்குறள் என்பது வாழ்வை மேம்படுத்த ஒரு காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெரிய படைப்பு. அதில் எந்தெந்த செய்திகள் உங்களை மேம்படுத்துவதற்கு நிகழ்காலத்தில் பயன்படுமோ அவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் என் கருத்து. எனக்கு ஒன்று தோன்றியது, 133 அதிகாரங்களையும் நவீன உலகத்திற்கேற்ப புதிதாக படைக்கலாமா என்று நினைத்தேன். திருக்குறள் என்பது 2000 ஆண்டுகளின் மூத்த இலக்கியம், ஏன் புதுக்குறள் என்று ஒன்று எழுதக்கூடாது என்று நினைத்திருக்கிறேன். காலம் கை கொடுத்தால் அதை படைத்து காட்ட வேண்டும், தமிழ் சமுதாயத்திற்கு அதை காணிக்கையாக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. தமிழகத்தில் விவாகரத்து அதிகரித்து வரும் சூழலில் இல்லறம் குறித்து வள்ளுவம் கூறியதை நீங்கள் கூறுவது பெருமையாக இருக்கும். அது குறித்து. இல்லறம் என்பது மதித்தல். இல்லறம் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுகிறது. வள்ளுவர் கூறுகிற இல்லறம் பெண்ணுக்கு தலைமை தருகிறது. பெண்தான் தலைமை என்று சொல்லுகிறது. அவளிடத்தில் அவளுடைய மாண்புதான் ஒரு குடும்பத்தை காப்பாற்றுகிறது என்று சொல்லுகிறது. இன்றைய பெண்ணியவாதிகள் திருவள்ளுவர் பிற்போக்குவாதி என்று சொல்லலாம். ஆனாலும் கூட பெண்ணினுடைய மாண்பை சொல்லுகிற போது மாண்புமிக்கவள் தான் ஒரு குடும்பத்திற்கு தலைமை தாங்குகிறாள். குடும்பத்துக்கு தலைமை தாங்கத்தக்க வலிமை பெண்ணுக்கு உண்டு. அந்த பெண்ணுக்கு வலிமை அவருடைய மாண்பினால் வருகிறது என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். எனவே பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின். இந்த கற்பு என்பதை ஏன் உடலோடு சம்பந்தப்படுத்துகிறீர்கள்? கற்பு என்பது திண்மை என்று கொள்ளுங்கள், மனத்திற்பம் என்று கொள்ளுங்கள், அவருடைய கட்டுப்பாடு என்று சொல்லுங்கள், அவருடைய மேன்மை என்று சொல்லுங்கள். கற்பு என்பது கற்பிக்கப்படுவது. நிகழ்காலத்தின் கற்பு எப்படி கற்பிக்கப்பட வேண்டும் என்றால், பெண்ணின் உறுதி, பெண்ணின் எண்ணத்தின் மாண்பு என்றுதான் நாம் கொள்ள வேண்டும். எனவே கற்பு என்பதை உடலோடு சேர்த்து கருதி பார்க்காமல் அவள் மனத்தோடு சேர்த்து சம்பந்தப்படுத்தி பெண்ணை மேம்படுத்தினால் இந்த வாய்ப்பே இல்லை. சகிப்புத்தன்மை என்பது பிற்போக்குத்தனம் என்று நான் கருதிவிட மாட்டேன். யார் வலிமை உள்ளவர்களோ அவர்கள்தான் சகிப்புத்தன்மை மிக்கவர்களாக இருப்பார்கள். பாறையை உளி உடைக்கிறது. பாறை வலிமையானது, அதனால் உளி உடைக்க பார்க்கிறது. பெண் வலிமையானவள், அதனால்தான் சமூகம் அவளை உடைக்க பார்க்கிறது. எந்த உளிக்கு வசைந்து உடைக்காத மலை மாதிரி பெண் இருந்தால்
இந்த பிரச்சனைகளுக்கு இடமில்லை என்று நான் கருதுகிறேன். அவளே தாய் சமூகத்தில் தலைமை தாங்கியது மாதிரி எதிர்காலத்தில் பெண்ணே சமூகத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்பும் வலிமையும் வந்து சேரும் என்றே நான் நம்புகிறேன். உங்களுடைய இந்த முயற்சிக்கு குரலுக்கு குரல் கொடுப்போம், தமிழுக்கு கரம் கோர்ப்போம் என்று மாலைமலர்.com முழக்கத்தை முன்வைத்துள்ளது. இதை பற்றி நீங்கள் கூறுவது பெருமையாக இருக்கும் என்று கருதுகிறோம். மிக்க மகிழ்ச்சி. இந்த குரலுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்ற இந்த குரல் புதியதல்ல, பழையதுதான். இப்போது உயர்த்தி பிடிக்க வேண்டிய காலகட்டம் நமக்கு இருக்கிறது. செம்மொழியாக தமிழ் அறிவிக்கப்பட்ட பிறகு செம்மொழியில் என்ன இலக்கியம் இருக்கிறது என்று உலகம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? இந்தியா தெரிந்து கொள்ள வேண்டாமா? மேல்நாட்டிலிருந்து டெல்லிக்கு வருகிற பிற நாட்டு அறிஞர்கள் இந்தியாவின் மிக பழமையான மொழியும் இலக்கிய செல்வாக்கு மிக்க மொழியும் சமஸ்கிருதம் என்று எழுதிவிட்டு போகிறார்கள். அவருடைய எண்ணமெல்லாம் பகவத்கீதையோடு முடிந்து விடுகிறது. வாத்சாயனரின் காமசூத்திரத்தோடு அவர்கள் தங்களுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு விடுகிறார்கள். தெற்கே வர வேண்டாமா? திருவள்ளுவரை கம்பரை பார்க்க வேண்டாமா? பாரதிதாசனை பார்க்க வேண்டாமா? தெற்கு என்ற எல்லை இல்லாமல் இந்தியா உண்டா? தமிழ்நாட்டை கழித்துவிட்டு இந்தியா உண்டா? தமிழை கழித்துவிட்டு இந்தியாவில் பிற மொழிகள், தென்னாட்டு மொழிகள் உண்டா? எனவே எல்லா மொழிகளுக்கும் சமநிலை என்கிற போது மூத்த மொழிகளுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் நாம் தமிழுக்கு பெருமை சேர்க்கிறோம். எனவே செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட தமிழுக்கு சிகரம் ஒன்று வேண்டும் அல்லவா? அந்த சிகரம் திருக்குறளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். மாலைமலர்.com நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குரல் கொடுத்து திருவள்ளுவர் திருநாள் அன்று திங்களில் கொடுக்கப்பட்ட குரலுக்கு ஒரு வாரத்தில் 10 நாட்களுக்குள் நீங்கள் எனக்கு பக்கபலமாக வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஒரு கையெழுத்து இயக்கம் தொடங்க வேண்டும் என்று எனக்கு ஆசை. மூத்த தமிழறிஞர்கள், துணைவேந்தர்கள், ஓய்வு பெற்ற பணியில் இருக்கிற உயர்ந்த நீதிபதிகள், கல்வியாளர்கள், பொது தொண்டு நிறுவனத்தின் தலைவர்கள், அரசியல் விற்பனர்கள், தொழிலதிபர்கள், மாணவர்கள் என்று சகல தரப்பிலுமிருந்து இந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கிற விதமாக கையெழுத்து இயக்கம் ஒன்று தொடங்கி அனுப்ப வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அன்றைக்கு காலையில் நான் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை இதே இடத்தில் வைத்தேன். மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் அவர்கள் அன்றே அதை அறிவிக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். தொலைபேசியில் என்னை அழைத்து சொன்னார், உங்கள் கோரிக்கையை இந்தியாவின் பிரதமருக்கு கடிதமாக கொடுத்திருக்கிறேன், அதற்கான முயற்சிகள் நடக்கும் என்ற நல்ல நம்பிக்கை வார்த்தைகளை சொன்னார். அந்த கடிதத்திற்கு துணை இருக்கும் விதமாக இந்த தமிழறிஞர்களின் கையெழுத்து இயக்கத்தை தொடங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எல்லோரும் ஒத்துழைத்தால் திருக்குறளை சிகரத்தில் நிறுத்தி பார்த்து அழகு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.